பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து மகிமை. ஆண்டவரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். வார்த்தையில் ஜீவன் உள்ளவரே என்கிறதான செய்தி வேளையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த புதிய மாதத்திலே 3வது வாரத்தில் நாம் வந்திருக்கிறோம். ஆண்டவர் கிருபையாய் இந்த நாட்களை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஆனபடினாலே அவருக்கு பிரியமானது செய்ய நம்மை ஒப்பு கொடுப்போம். ஜெபத்திலே, அவரை ஆராதிக்கிறதிலே, வேதம் வாசிக்கிறதிலே, அவருடைய திருவசனத்தை கை கொள்ளுகிறதிலே ஜாக்கிரதையாக இருப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மாத ஆசீர்வாதமாக தலைப்பு வசனத்தை நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். உன்னத பாட்டின் புஸ்தகத்திலே திருப்பிக் கொள்ளுங்க. 2வது அதிகாரம் 10வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. வாசிப்போம். உன்னத பாட்டின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 10வது வசனம். அதில் பாருங்க, என் நேசர் என்னோடே பேசி, என் பிரியமே, என் ரூபவதியே, எழுந்து வா என்று சொன்னார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என் நேசர் என்னோடு பேசி. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் நம்ம கூட என்ன செய்யணும்? பேசணும். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, ஆண்டவர் இரட்சகருமாக இருக்கிற இயேசுவின் நாமத்தினால் கிருபையாய் கொடுத்த இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். நீர் பேசுகிற தெய்வம், நீர் வார்த்தையை அனுப்புகிற தெய்வம் ஐயா. உங்களுடைய வார்த்தை உடைய பிள்ளைகளோடு இடைபடுங்க அப்பா. ஆண்டவரே அப்பா, உங்களுடைய அற்புதம், உங்களுடைய அதிசயம் நடக்கும்படி மீண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாம் மையப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்மோடு பேசுகிறவராய் இருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் பேசாத தெய்வம் அல்ல, ஊமையான தெய்வம் அல்ல. அவர் பேசுகிறார். நீங்கள் எப்படி பேசுகிறீங்களோ அதே போல் ஆண்டவரும் பேசுகிறார். வேறம் சொல்கிறது, கண்ணை உண்டாக்கினவர் காணாரோ, காதை உண்டாக்கினவர் கேளாரோ, அதே போல் நமக்கு ஆண்டவர் என்ன உண்டாக்கியிருக்கிறார்? வாயை உண்டாக்கிறார், நாவை உண்டாக்கிறார், தொண்டை என்ன செய்திருக்கிறார். அவர் நம்மோடு கூட என்ன செய்கிறவர்? பேசுகிறவராக இருக்கிறார். நீங்கள் ஆண்டவர்கிட்ட என்ன செய்யுங்க? கேளுங்க. ஆண்டவரே என்னோடு கூட என்ன செய்யுங்க? பேசுங்க. ஆண்டவர் பேசுனா என்னெல்லாம் நடக்கும் தெரியுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு மனுஷன்ட்டு ஆண்டவர் பேசி அவனை அநேக ஆத்துமாக்களுக்கு ஆசீர்வாதமாக என்ன செய்திருக்கிறார்? மாற்றிருக்கு. ஓடி ஒளிந்த மோசையை பார்த்து சொன்னார், மோசே மோசே என்று பேசினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஓடி ஒளிந்தவன், தான் ஒரு கொலைபாதகன் என்று எண்ணி ஓடி ஒளிந்தவனை அநேகரை கானானுக்கு வழிநடத்தும்படியாக தேவன் அந்த மோசையை பயன்படுத்தினார். இன்றைக்கும் அந்த ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். அருமையான சிறு பையனாக இருந்த சாமுவேலோடு கூட ஆண்டவர் பேசினார். சாமுவேலே சாமுவேலே என்று அழைத்து அநேக ஆத்துமாக்களுக்கு ஆசீர்வாதமாய். அந்த சாமுவேல் சொன்னால் மழை பெய்யும், அந்த சாமுவேல் சொன்னால் மழை நின்று போகும். அந்த சாமுவேல் ஜெபித்தார்னா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஜெயம் கிடைக்கும். அந்த சாமுவேல் யாரை பார்த்து ராஜான்னு சொல்லுவாரோ அவங்க தான் தேசத்துக்கு ராஜாவாக இருக்க முடியும். அப்பேற்பட்ட ஆசீர்வாதம் ஒரு மனுஷன்ட்டு ஆண்டவர் பேசிட்டாருன்னா நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே என்னோடு பேசுங்க. என் துன்பம் மாறட்டும், என் துக்கம் மாறட்டும், என் வேதனை மாறட்டும், என் கண்ணீர் மாறட்டும், கவலை மாறட்டும், நஷ்டம், இழப்பு, பிசாசு கிரியைகள் எல்லாம் நம்மளை விட்டு மாறணும்னா ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே நீங்கள் என்னோடு பேசுங்கப்பா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அநேக பிள்ளைகளோடு கர்த்தர் பேசியிருக்கிறார். இந்த நாளிலேயும் உங்களோடு கூட ஆண்டவர் பேசுவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் பேசுகிறதுக்கு தன்னை ஒப்பு கொடுத்த பிள்ளைகள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இல்லை கவனிங்க. ஏன்னா இன்றைக்கி அநேகர் ஆண்டவர் பேசுகிறத அவங்க என்ன செய்கிறதில்ல? செவி கொடுத்து கேட்கறதில்ல. நல்லா கவனிங்க. வேறம் சொல்கிறது, அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி என்ன செய்வானா? சடுதில் நாசமடையும். அடிக்கடி சொல்லியும் கற்றுக் கொடுத்தும் இது தப்பு, இது தவறு, இது சரியில்லை அப்படின்னு சொன்னியும் அநேகர் என்ன செய்கிறதில்ல? செவி கொடுக்கும். செவி கொடுக்காத பிள்ளைகள், அவருடைய வார்த்தை, அவர் பேசுகிற அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்காதவர்கள். வேறத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னால் சொல்லப்பட்டிருக்கிறதான காரியம். நீதிமொழிகளின் புஸ்தகத்தை பாருங்கள். நீதிமொழிகளின் புஸ்தகம் 1வது அதிகாரத்தில் ஆண்டவர் நம்மோடு கூட பேசி அவர் சொல்லுகிறதான வார்த்தையை பாருங்கள். 1வது அதிகாரம் பாருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்கள் 23வது வசனத்தை பாருங்கள். நீதிமொழிகள் 1:23. என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள், இதோ என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன், என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன். நான் கூப்பிட்டும் நீங்கள் கேட்க மாட்டோம் என்கிறீர்கள். நான் என் கையை நீட்டியும் கவனிக்கிறவன் ஒருவனும் இல்லை. என் ஆலோசனையை எல்லாம் நீங்கள் தள்ளி என் கடிந்து கொள்ளுதலை வெறுத்தீர்கள். ஆகையால் நானும் உங்கள் ஆபத்து காலத்தில் நகைத்து நீங்கள் பயப்படும் காரியம் வரும்போது என்ன செய்வேன்? ஆகடியம் பண்ணுவேன். ஆண்டவருக்கு செவி கொடுக்கலைன்னா அவர் நமக்கு என்ன செய்ய மாட்டாரா? செவி கொடுக்க மாட்டார். நீங்கள் செவி கொடுக்கணும். அவர் ஆண்டவரே என்னோடு பேசுங்கன்னு சொன்னால் மட்டும் இல்லை, யார்கிட்ட பேசுவார்?
செவி கொடுக்குறவங்ககிட்ட பேசுவார். இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுக்கிட்டு இருக்கிறவங்ககிட்டயா பேச முடியும்? யோசிச்சு பாருங்கள். உண்டெல்லாம் பேசி என்னத்துக்கு நம்ம அடுத்தவங்களை பார்த்து சொல்கிறோமா இல்லையா? எத்தனை தடவை சொன்னாலும் நீ செய்கிறது தான் நீ செய்கிற. அப்போ நான் உன்ட்ட பேசி என்னத்துக்கு? கணவனை பார்த்து சொல்கிறாங்க, மனைவியை பார்த்து சொல்கிறாங்க, பிள்ளைகளை பார்த்து சொல்கிறாங்க, நண்பர்களை பார்த்து சொல்கிறாங்க. அப்போ பேசுகிறதே இல்லை. ஏன்னா பேசி பிரயோஜனமே இல்லை. நீங்களும் நானும் என்ன செய்யணும்? செவி கொடுக்கணும். ஆண்டவரே என்னோடு பேசுங்க அப்படின்னா நீங்களும் நானும் செவி கொடுக்கிறவளாக இருக்கணும். அதனால தான் ஒரு அருமையான ஏலி என்கிறதான ஊழியக்காரர் சிறு பையனாகிய சாமுவேலுக்கு சொல்லி கொடுத்தார். சாமுவேலே சாமுவேலே அப்படின்னு ஆண்டவர் கூப்பிட்டாராம். முதல் தடவை கூப்பிட்டாரு, ரெண்டாவது தடவை கூப்பிட்டாரு. 2 தடவையும் சாமுவேல் யாரை பார்க்க போகிறார்? மனுஷன் கூப்பிட்றான்ட்டு பார்க்க போகிறார். ஏன்னா மனுஷன் சொல்கிறத அப்படியே செய்வார். தன்னுடைய மேல் ஊழியக்காரர் சொல்கிறத கேட்டு அப்படியே செய்வார். எஜமான், தன்னுடைய தலைமை போதகர், தன்னுடைய ஊழியக்காரர், தன்னுடைய பாஸ்டர், அவர் தன்னுடைய தகப்பனார், ஆவிக்குரிய தகப்பனார், அவர் கூப்பிட்டாருன்னு ஓடி ஓடி போய் கேட்குறார் 2 தடவை. அவர் பார்த்தாரு, நான் கூப்பிடலை. 3ஆவது தடவை சொன்னார், திரும்பியும் உனக்கு அப்படி சத்தம் கேட்டுச்சுன்னா நீ என்ன செய்யணும் தெரியுமா? ஆண்டவரே சொல்லும், அடியேன் என்ன செய்கிறேன்? கேட்கிறேன். நீங்கள் சொல்கிறபடி நான் செய்வேன், நீங்கள் சொல்கிறதோட நான் நிறைவேற்றுவேன், நீங்கள் சொல்கிறத நான் கை கொள்ளுவேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு இன்றைக்கும் ஆண்டவர் உங்க கூட பேச விரும்புகிறாரு. ஆனால் அதை நம்மை வந்து அடைய மாட்டேங்க. ஏன் காரணம் கேட்டால் நாம் என்ன செய்ய மாட்டோம்? செவி கொடுக்கவே மாட்டோம், கீழ்ப்படியவே மாட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை வாசித்தா 2 பேர் ஒரு தாயின் கர்ப்பத்திலேருந்து பிறக்கிறாங்களாம். மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கிறது, யாக்கோபை நான் சிநேகித்தேன், ஏசாவையோ நான் என்ன செய்தேன்? வெறுத்தேன். ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த யாக்கோபு ஆண்டவர் பேசினாரா அந்த வார்த்தைக்கு என்ன செய்வார்? கீழ்ப்படிவார். பாவிதான், குறை உள்ளவன் தான், குற்றம் உள்ளவன் தான், நீதிமான் இல்லை, எத்தன் தான், ஏமாற்றுக்காரன் தான். ஆனால் ஆண்டவர் சொல்லிட்டார்னா அதுக்கு என்ன செய்வார்? கீழ்ப்படிவார், செவி கொடுப்பார், அதன்படி தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்பார். ஆனால் அநேகர் என்ன செய்கிறது கிடையாது, அப்படிப்பட்டவங்க கிடையவே கிடையாது. அதனால தான் அவங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறது இல்லை? செவி கொடுக்கிறதே இல்லை. இன்றைக்கி ஆண்டவர் உங்களோடு கூட பேச விரும்புகிறார். நல்ல கவனமாய் கவனிங்க. அவர் பேச நினைக்கிற அந்த நாட்கள், நேரம், நொடி, காலம் அப்படியே கடந்து போய்கிட்டே இருக்குது. எப்பெல்லாம் அவங்க கூட பேச விரும்பினார் தெரியுமா? எப்பெல்லாம் அவருடைய வார்த்தையை உங்களுக்கு நேராக அனுப்பி தந்தார் தெரியுமா? ஆனால் அப்போல்லாம் நீங்கள் என்ன செய்யலை? செவி கொடுக்கறதுக்கு தயாராக இல்லை. அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிறதுக்கு தயாரில்லை. அவர் பேச நான் கேட்க அவருடைய பாரத்திலே எதிர்பார்க்கிறதுக்கு தயாராக இல்லை. கீழ்ப்படிதலுக்கு ஏற்ற ஜீவியம் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான ஒரு சுகமில்லாதவனை பார்த்து சொல்றாரு, நான் உன்னிடத்திலே மனம் திரும்புதலுக்கு என விசுவாசித்து நான் என்ன செய்கிறேன்? காண்கிறேன். ஆண்டவர் விரும்புகிற அந்த விசுவாசம் அவன்கிட்ட இருக்கிறத ஆண்டவர் பார்க்கிறாராம். அப்போ தான் சொல்றார், நீ சுகமாயிருவேன்னு. நீ சுகமாக வேண்டும் என்று என்ன செய்கிறாயா? விரும்புகிறாயா அப்படின்னு கேட்குறாருன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவனுக்குள்ளே இனிமேல் வாழ்க்கை இருக்கணும். ஒரு பெண்ணை பார்த்து சொல்கிறாரு, நீ இனி என்ன செய்யாதே? பாவம் செய்யாதே. அப்போ இனிமேல் நடக்க வேண்டிய காரியத்தை வச்சு தான் இப்போ உங்கள்கிட்ட பேச முடியும். ஏன்னா நம்முடைய ஆண்டவர் வருங்காலத்தையும், இறந்த காலத்தையும், நிகழ்காலத்தையும், வருங்காலத்தையும் முடிவு பண்ணுகிற தெய்வம் அவர். அப்போ அவர் நம்மோடு பேசணும்னா நாம் நம்முடைய செவியை சரியாக அவருக்கு என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும். நம்முடைய வாழ்க்கையை அவருக்கு சரியாக ஒப்பு கொடுக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் உங்களோடு கூட பேசும்போது அவருடைய வார்த்தைக்கு நீங்கள் நானும் செவி கொடுக்கிறவளாக இருப்போமா? இந்த ஏசா செவி கொடுக்கிறவனாக இருக்கவே மாட்டான். அவன் ஒரு நாளும் காட்டு கழுதையாக இருப்பான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பிரச்சனைக்குரியவனாக தான் இருப்பான், எதிர்த்து நிற்கிறவனாக இருப்பான், அழிக்கிறவனாக இருப்பான். ஆனால் யாக்கோபு அப்படி இல்லை. கடிந்து கொள்ளும்போது அதை கவனித்து நடப்பான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதம் சொல்கிறது, கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவன் கனமடைவான் என்று சொல்லி. இன்றைக்கி ஆண்டோடைய பிள்ளைகளாக இருக்குதான உங்களோடு கூட என் ஆண்டவர் பேச விரும்புகிறார். கீழ்ப்படுவீங்களா? ஆண்டவரே சொல்லும், அடின்னு என்ன செய்கிறேன்? நான் கேட்பேன் ஆண்டவரே. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே நான் என்ன செய்வேன்? கேட்பேன் ஐயா. நீங்கள் சொல்லாமல், நீங்கள் சொல்கிறத செய்யாமல் வேறு யார் சொல்கிறத நான் செய்வேன். அப்படி கேட்டு பாருங்களேன். எத்தனையோ பேர்கிட்ட சொல்கிறோம், எத்தனையோ பேர்கிட்ட கேட்குறோம். ஆண்டவர்கிட்ட அப்படிலாம் கேட்டிருக்கோமா? ஆண்டவரே என் கூட பேசுங்க, நீங்கள் பேசினபடி தான் நான் இருப்பேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டு பாருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிச்சயமாக ஆண்டவர் உங்க கூட பேசுவார். இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய கணவர் நல்ல காரியங்களுக்கு, நீதியான ஒழுக்கமான காரியங்களுக்கு கீழ்ப்படியாமே இருந்திருக்கலாம். நீங்கள் எத்தனையோ தடவை சொல்லியிருப்பீங்க,
நான் இனிமேல் நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரே நான் எவ்வளவோ சொல்லிட்டேன், நீங்கள் தான் பேசணும். ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை. பிள்ளையோடு கூட நான் எவ்வளவோ சொல்லிட்டேன் ஐயா, அவன் மனமாற்றமே இல்லை, நீங்கள் பேசுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் பேசினா என்ன நடக்கும்? வேறத்தில் நீங்கள் வாசித்தில்லானால் ஒரு சம்பவத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு மனுஷன்ட்ட ஆண்டவர் பேசுகிறார். வாசிங்க பாருங்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 சாமுவேலின் புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்க. 2 சாமுவேலின் புத்தகத்திலே ஒரு சம்பவம் நடக்கிறது. என்ன நடக்குது? 12வது அதிகாரத்தை பாருங்க. 12வது அதிகாரத்தில் நாத்தான் என்கிறதான தீர்க்கதரிசியை ஆண்டவர் தாவீதின் இடத்துல அனுப்புகிறான். தாவீது அந்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாக இருக்கிறான். ராஜாவாக இருக்கிற அவன்கிட்ட தன்னுடைய ஊழியக்காரனாகிய நாத்தானை ஆண்டவர் அனுப்புகிறார். என்ன அனுப்புகிறார்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு காரியத்தை அவனோடு கூட பேசி, ஒரு சம்பவத்தை அவனோடு கூட பேசுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன? ஒரு பெரிய பணக்காரன் இருந்தான். அவனுக்கு ஏராளமான ஆடு மாடுகள் இருந்தது. அவன் ஐஸ்வர்யவானாக இருந்தான். அதே ஊரில் ஒரு தரித்திரன் இருந்தான். அவனுக்கு ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி தான் இருந்துச்சு. ஆனால் இந்த ஐஸ்வர்யவான் தனக்கு நண்பர்கள் எல்லாரும் வரும்போது அந்த தரித்திரனை வச்சுருந்த ஆட்டுக்குட்டி என்ன செஞ்சிட்டான்? எடுத்து சமைச்சு சாப்பிட்டுட்டாங்க. இது சொன்ன உடனே ராஜாவுக்கு, என்னுடைய ஆட்சியில் இப்படிப்பட்ட காரியம் நடந்ததா, அவனை என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு பயங்கரமான கோபம் வருது. என்ன சொல்கிறாரு பாருங்க. உடனே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்க 5வது வசனம். அப்பொழுது தாவீது அந்த மனுஷன் மேல் கோபம் உண்டவனாகி நாத்தானை பார்த்து, இந்த காரியத்தை செய்த மனுஷன் மரணத்துக்கு பாத்திரன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். அவன் இரக்கமற்றவனாயிருந்து இந்த காரியத்தை செய்தபடியினால் அந்த ஆட்டுக்குட்டிக்காக நாளத்தனை திரும்ப செலுத்தப்பட வேண்டும் என்றான். மரணத்துக்கும் பாத்திரன், இன்னொன்று நாளத்தனையா திரும்ப கொடுக்கணுமா? யாரு? இந்த ஐஸ்வர்யவான் இந்த தரித்திரட்ட இருந்து பிடுங்கினது. அப்பொழுது நாத்தான் தீர்க்கதரிசி தாவீதை பார்த்து சொல்றார். அப்பொழுது நாத்தான் தாவீதை நோக்கி, நீயே அந்த மனுஷன். தாவீதை பார்த்து, நீதான் அவன். யாரு? இந்த தரித்திரனை ஒடுக்கி அவனிடத்திலிருந்து ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி இருந்ததே, அதையும் பட்சித்தானே, அவன் நீதான். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி உன்னை சவுலின் கைக்கு தப்புவித்து உன் ஆண்டவனுடைய வீட்டை உனக்கு கொடுத்து உன் ஆண்டவனுடைய ஸ்திரீகளையும் உன் மடியிலே தந்து இஸ்ரவேல் வம்சத்தையும் யூதா வம்சத்தையும் உனக்கு கையளித்தேன். இது போதாதிருந்தால் இன்னும் உனக்கு வேண்டியதை தருவேன். கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான இந்த காரியத்தை செய்து அவருடைய வார்த்தையை, அவர் பேசினதை நீ அசட்டை பண்ணினது என்ன? பிறனுடைய மனைவியை நீ இச்சித்து அவருடைய கணவனை நீ கொலை செய்தது என்ன? திரு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். என்ன நடந்து பாருங்க. இப்பொழுதும் நீ என்னை அசட்டை பண்ணி ஏத்தியனான உரியாவின் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டபடினால் பட்டயம் என்றைக்கு உன் வீட்டை விட்டு விலகாது இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்னவென்றால், இதோ உன் வீட்டிலே பொல்லாப்பை உண்மையில் எழும்ப பண்ணி உன் கண்கள் பார்க்க உன் ஸ்திரீகளை எடுத்து உனக்கு அடுத்தவனுக்கு கொடுப்பேன். அவன் இந்த சூரியனுடைய வெளிச்சத்தில் உன் ஸ்திரீகளோட சயனிப்பான். நீ ஒளிவிடத்தில் அதை செய்தாய். நானோ இந்த காரியத்தை இஸ்ரவேல் எல்லாருக்கும் முன்பாக உனக்கு முன்பாக செய்விப்பேன் என்று சொன்னான். அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவத்தை என்ன செய்வார்? உடனே ஆண்டவர் பேசின உடனே அவன் தன் வார்த்தைக்கு தன்னை என்ன செய்கிறான்? ஒப்பு கொடுக்குறான். இன்றைக்கி உங்கள் கூட என் கூட ஆண்டவர் ஏன் பேசுறதில்லை? நாம் செய்கிற சில தவறான காரியத்தில், அருவருப்பான காரியத்தில், அசுத்தமான காரியத்தில் நாம் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு, தேவ கோபத்துக்கு ஆளாகாதபடிக்கு, நாம் அந்த தவறை செய்ய முடியாதபடிக்கு ஆண்டவர் நம்மை தடுக்க வேண்டாமா? உணர்த்த வேண்டாமா? அவர் வார்த்தையை அனுப்ப வேண்டாமா? அப்படி இல்லையே. இன்னைக்கு போக்குல பயங்கரமான விபத்துக்குள்ளாகி நாசமாக போய் கிடக்கிறாங்களே. எத்தனையோ நஷ்டங்களை, வீடு வாசலை இழந்து பட்டினி பசியுமா அடுத்தவங்க காலில் விழுந்து கிடக்கிறாங்களே. ஏன் இப்படிப்பட்ட நிலைமை ஏன் வருது? தன்னுடைய சொந்த மாம்சமே அவங்களுக்கு ஒத்துழைக்க மாட்டேங்குது. சரீரம் முழுவதும் வியாதிலாம் இருக்கிறாங்க. தீராத நோய் பிடிச்சிருக்குத. இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்பதாகவே ஆண்டவர் தாவீதோடு பேசி அவனுடைய பாவத்தை அவனுக்கு மன்னித்தார். இன்றைக்கி உங்களோடு கூட ஆண்டவர் பேசி நம்முடைய குறைகள் குற்றங்களெல்லாம் மன்னித்து நம்மை சுத்தமாக்க விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் நீங்களும் நானும் யாராக இருக்கணும் தெரியுமா? செவி கொடுக்கிறவர்களாக இருக்கும். இந்த தாவீது என்ன செய்தானா பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும்.
அவன் என்ன செய்தான? வேதம் சொல்லுகிறது, சாகும் வரை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த வசனத்தை வாசிங்க. அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவத்தை என்ன செய்தார்? நீங்கள் செய்தார். அவன் என்ன செய்தானா பாருங்கள், தரையிலேயே விழுந்து கிடந்தான் இன்னும் வேதத்தில் வாசிக்க. அந்த வசனத்தை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண் பிள்ளையை அடித்தார், அவன் வியாதிப்பட்டு கேவலமாக இருந்தது. அப்பொழுது தாவீது அந்த பிள்ளைக்காக தேவனிடத்தில் பிரார்த்தித்து உபவாசம் பண்ணி உள்ளே போய் முழுவதும் எங்கே கிடந்தான்? தரையிலே கிடக்கு. இனிமேல் அந்த பாவம் நமக்குள்ளே என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. தேவன் நம்மை கண்டித்து உணர்த்தி பேசி அவர் நம்மோடு கூட இந்த உறவை பேசுகிற உறவை ஏற்படுத்துகிறதுக்கு நாம் யாராக இருக்கணும்னா அதை கவனிக்கிறவர்களாக, அதுக்கு செவி கொடுக்கிறவர்களாக இருக்கணும். செவி கொடுக்காதவங்கள்ட்ட அவர் பேசி என்ன இல்லை, பிரயோஜனமே இல்லை. சகாயமின்றி சடுதியில் என்ன செய்வானா? நாசமடைவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு ஆண்டு உங்களோடு கூட என்ன செய்ய விரும்புகிறார்? பேச விரும்புகிறார். நீங்கள் தீங்கு செய்யாது கொண்டவராக அதை குறித்து உங்களுக்கு வெளிப்படுத்த விரும்புகிறார். பேசி அந்த காரியத்தில் நீங்கள் அகப்பட்டு விடக்கூடாதுங்கிறதுக்காக அவர் உங்களோடு இடைபட விரும்புகிறார். இன்றைக்கி நீங்களும் நானும் ஆண்டுடைய சத்தத்துக்கு செவி கொடுப்போமா? அவருக்கு கீழ்ப்படுகிறதுக்கு ஒப்பு கொடுப்போமா? அவர் பேசுகிறதை கேட்போமா? செவி கொடுப்போமா? ஒரு பிலேயாம் என்கிறதான ஒரு தீர்க்கதரிசி இருந்தான். அவனை பாலாக் என்கிறதான ராஜா அவனை அழைத்து தேவ ஜனத்தை சபிக்கிறதற்காக கூப்பிட்டானான். அப்போ ஆண்டவர் அந்த பிலேயாமோடு பேசினார், நீ போகக்கூடாதுன்னு பேசினார். ஆனால் இவனோ என்ன செஞ்சான்? புறப்பட்டான். யோசித்து பாருங்க, பேசுகிறது எதற்காக? நீங்கள் செவி கொடுக்கணுங்கிறதற்காக. பேசுகிறது எதற்காக? நீங்கள் கை கொள்ளணுங்கிறதற்காக. பேசுகிறது எதற்காக? நீங்கள் பிறருக்கு ஆசீர்வாதமாக இருக்கணுங்கிறதுக்காக. ஆண்டவர் பேசுகிறதுக்கு எதுக்காக? நீங்களும் நானும் பரிசுத்தமாகிறதுக்காக. அப்போ அவர் பேசுகிறதற்கான முகாந்திரமே இல்லாமல் அதுக்கு கீழ்ப்படியாமே இருந்தால், ஏனும் சொல்கிறது, ஒரு தேவதூதன் உருவின பட்டயத்தோடு அவனை என்ன செய்தாராம்? கொல்லுகிறதற்கு உருவின பட்டயத்தோடு நின்றான். ஏன்னா பேசி செவி கொடுக்கலைன்னா என்னதுதான்? தண்டனை தான், நியாய தீர்ப்பு தான். அதனால தான் இன்றைக்கி நீங்களும் நானும் பேச்சை கேட்காம இருக்கோம். ஏன்னா பேசி கேட்கலைன்னா பட்டயத்தோடு வந்துடுவார். ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தூதன் பட்டயத்தோடு தூதன் வராமல் இருக்கிறனால தான் இன்னும் நடமாடிக்கிட்டு கிடக்கும் நீங்களும் நானும். இல்லை, இனிமேல் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நீங்கள் பேசுங்க, நான் கேட்கிறேன் ஐயா, உங்களுடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கிடவுது ஆண்டவரே. பட்டயத்தோடு நிற்கிறான். இவனுக்கு தீர்க்கதரிசி தான், ஆண்டவருடைய தீர்க்கத்தை பார்க்க முடியும் தான். ஆனால் இன்றைக்கி பார்க்க முடியல. ஏன் தெரியுமா? கேட்காதவன் பார்க்க முடியாது. சொல்லுங்கள், வாயத்தன்னு சொல்லுங்கள். கேட்காதவன் பார்க்க முடியாது. தேவ சத்தத்தை கேட்காதவன் தேவனுடைய கிரியைகளை பார்க்க முடியாது. இன்றைக்கி ஆண்டவர் பேசுகிறத கேட்காத உங்களால் ஆண்டவருடைய அற்புதத்தை பார்க்க முடியாது, அனுபவிக்க முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவனால் பார்க்க முடியல. கழுதை பார்த்தது, மனுஷன் என்ன செய்ய முடியல? பார்க்க முடியல. ஏன்னா வேதம் சொல்கிறது, மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனையும் முன்னனையும் என்ன செய்யுமா? அறியுமா. என் ஜனங்களோ அறிவில்லாமலும் உணர்வில்லாமலும் என்ன செய்ய? கழுதைக்கு தெரியுமா ஆண்டவன் யாருன்னு? இந்த மனுஷனுக்கு தான் தெரியவே, அறிவே கிடையாது. நீங்களும் நானும் ஆண்டவரே நீங்கள் சொல்லுங்கள், நான் என்ன செய்கிறேன்? கேட்கிறேன்னு என்ன சொல்லுங்கள். நிச்சயமாக கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் செய்ய போகிற அற்புதத்தை இனிமேல் நீங்கள் என்ன செய்வீங்க? பார்ப்பீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அருமையான தாவீது ஆண்டவர் சொல்கிறதை கேட்டு தரையில் விழுந்து தன்னுடைய பாவத்தை ஒப்பு கொடுத்து நீதியின் பாதையிலே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தான். ஆண்டவனுடைய பாவத்தெல்லாம் மன்னித்து அவனை ஆசீர்வதித்தான். இன்றைக்கி உங்களையும் ஆசீர்வதிப்பார். நம்ம கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, அப்பா பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம் ஐயா. உம்மை பாட துதிக்க ஸ்தோத்திரம் பண்ண ஜெபிக்க ஆராதிக்க இந்த பாக்கியத்தை எங்களுக்கு தந்ததற்காக ஸ்தோத்திரம். தேவ கிருபை தாங்கட்டும். இந்த பிள்ளைகள் ஆண்டவரே உம்முடைய திருவசனத்தை கேட்டு உம்முடைய வார்த்தையின்படி வாழ ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் உம்முடைய அற்புதத்தை பார்க்கட்டும். மகிமை காணான் துதி எல்லாம் இயேசுவுக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி கேட்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு மகிமை காணான் துதி உண்டாகட்டும். ஆமென். அல்லேலூயா.